ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டக்குன்னு முடிச்சிடுறீங்களே, உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லையாட்டிருக்கு, பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. குழந்தைய வச்சுருக்கீங்க எல்லாத்துக்குமே அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். குழந்தை வந்து திடீர்னு அழுகும், தூக்கம் வரவங்களுக்கு பசிக்கும், இயற்கை இழப்பு இது எல்லாமே இருக்கும். இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நம்ம பண்ணி ஆகணும். அவளை கரெக்டாக தூங்க வச்சுட்டு வெளியில் வந்து அடுத்த ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கலாம். செயின் ஸ்டிச் மட்டும் தான் போட்டிருப்பேன். ரெண்டாவது சுகர் பீடா ஒர்க் ஆரம்பிக்கலாம் போது பின்னாடியே எழுந்து வந்துடுவா. அவள் வந்து என் பக்கத்துலேயே அரவணைப்பிலே வச்சிருந்து தனியாக தொட்டிலையும் தூங்க மாட்டாங்க, பெட்லேயும் படுக்க மாட்டா. என்னைக்கா டயர்டுனா தூங்கிடுவா. அதே மாதிரி தான் சரி தூங்கிடுவான்னு நினச்சி பெட்டில் போட்டு வந்தால் பின்னாடியே நடந்து வந்துட்டாங்க. அதுக்குள்ளே எனக்கு தலைவலி வந்துருச்சு. சரின்னு டீ குடிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே அவளுக்கு தூக்கம் வந்துருச்சுங்க. சரி மடியிலே போட்டு தூங்க வச்சுட்டு நம்ம ஒர்க்கை ஆரம்பிக்கலான்ட்டு. ஏன்னா இப்போதைக்கு தூங்குற மாதிரி தெரியல. அதனால் அப்படியே மடியிலே ஆட்டிகிட்டே அப்படியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இப்படியே ப்ளவுஸ் முடிக்கிற வரையும் நான் இப்படியே தாங்க மடியில் வச்சுருப்பேன். எனக்கு கை வலியோ கால் வலியோ தெரியாது. ஏன்னா இந்த